செப்டம்பர் 1, 1998 யூஎஸ் புக்கிப்சி. இது ஒரு சின்ன சிட்டி. இந்த சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா 30,000 பேர் பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் இது சின்ன சிட்டியா இருந்தாலும் இந்த சிட்டிக்குள்ள எக்கச்சக்கமான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. போதைப் பொருள் யூஸ் பண்றது, சக மனுஷனை காயப்படுத்துறது அப்படின்னு பல விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் அங்க நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஏரியாவுக்குள்ள எப்பயுமே தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்களாம். இப்படி ஒரு தடவை போலீஸ் ஆபீசர்ஸ் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு நபர் காரை நிப்பாட்டுறாரு. ஏன் இந்த நபர் காரை நிப்பாட்டுறாரு, எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுடைய ஜீப் டோர் ஓபன் பண்ணிட்டு கீழே இறங்கி ஏன் காரை நிப்பாட்டினீங்க, உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் எனக்கு இந்த பிரச்சனை இல்ல சார், அங்க பாருங்களேன் ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கை காட்டி இருக்காரு. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல சார், ரொம்ப நேரமா ஒரு மூலையில் நின்று எதையோ நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா, எதா இருந்தாலும் சொல்லுங்க நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு அந்த லேடி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருந்த அந்த சமயம் அவங்களோட கழுத்தை பார்த்தேன். அவங்களோட கழுத்துல யாரோ நல்ல கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரியான காயங்கள் அவங்களோட கழுத்துல இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சார், நீங்க தான் போயிட்டு என்னன்னு கேட்டு அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு பேசுறாங்க. சொல்லுங்க உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்த உடனே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. தயங்காம சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க எதுக்காகவும் பயப்பட வேணாம், எதுனாலும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன், உங்களோட கழுத்துல ஏன் இந்த காயம் வந்துச்சு, யாராச்சும் உங்களோட கழுத்தை நெரிச்சாங்களா, எதுனாலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அந்த லேடிக்கு பதட்டம் போல, சார் ஒன்னும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்ப பாக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு என்னோட பேர் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லுது. போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் கேட்டே இருக்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாலியல் தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீடு பாக்குறதுக்கு நார்மலான வீடு மாதிரி இல்ல, ஏதோ ஒரு பேய் வீடு மாதிரி இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள போன உடனே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வந்தது. இந்த மாதிரியான ஒரு வாடையை என்னோட வாழ்நாள்லயே நான் சுவாசிச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வீடே ஒரு வித்தியாசமான சரௌண்டிங்ல தான் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள லைட் சொல்லி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பார்த்தப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, கூடவே எனக்கு பயமாவும் இருந்துச்சு. நான் ஏற்கனவே பயத்தில் இருந்தேன், இதுல அந்த நபரை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட பயம் இன்னுமே அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர் கிறிஸ்டின் கிட்ட அந்த நபருடைய பேர் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கிறிஸ்டின் ஆமா தெரியும், அந்த நபரோட பேர் கேண்டல் ஃப்ரான்கோயிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருந்து போலீஸ் ஆபீசர்ஸோட முகமே மாறுது. என்ன சொன்னீங்க, கேண்டல் நான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி மேற்கொண்டு சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க கிறிஸ்டின். ஆரம்பத்துல நான் போன அந்த சமயத்துல அவன் என்கிட்ட ரொம்பவே நல்லா தான் பேசிட்டு இருந்தான். போக போக இவங்களுக்குள்ள அந்த பணத்தை பத்தின பிரச்சனை வந்தது. நான் காசை பத்தி பேசிட்டே இருக்கிற அந்த சமயத்துல திடீர்னு அவன் கோவப்பட்டு என்னோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிக்க ஆரம்பிச்சான். எனக்கு அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் தோணுச்சு. உடனே நான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கேண்டலை பார்த்து ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். விட்டுருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒரு வழியா இதே மாதிரி பேசி கேண்டல் அன்னைக்கு நான் சமாதானம் பண்ணதுக்கு அப்புறமா சரி பக்கத்துல போயிட்டு எதனாச்சும் ஸ்மோக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவனை பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு கூட்டிட்டு போனேன். இந்த கடைக்கு நாங்க கார்ல போற வழியில இந்த காருக்கு ஃபியூயல் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூயல் ஸ்டேஷன்ல அவன் காரை நிப்பாட்டினான். இந்த சமயம் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த டைமா பார்த்து நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா இந்த விஷயத்தையே அவங்க பயத்தோட அழுதுகிட்டே தான் சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அழாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, இதுக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேண்டல் பேர்ல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கிறிஸ்டின் சரி அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா இந்த கேண்டல் அப்படின்றவனுடைய பேர்ல இந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இவங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இமீடியட்டா அரெஸ்ட் வாரண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கிடைக்குது. அடுத்த நிமிஷமே இவங்க கேண்டலோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள கேண்டல் இருந்திருக்கான். இந்த அரெஸ்ட் வாரண்ட்டை காமிச்சு நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டல் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போலீஸ் கூட வந்திருக்கான். இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் கேண்டலை கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இது வரைக்கும் நான் என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேண்டல் சில விஷயங்களை சொல்லியிருக்கான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸே பயங்கரமா ஷாக்கா இருக்காங்க. சில பேர்லாம் அழ கூட செஞ்சிருக்காங்க. அப்படி இவன் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்னலாம் சொன்னா, இவன் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம உலகத்துல நம்மளை சுத்தி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணுமா? கிரைம், மிஸ்ட்ரி, ஹாரர் அப்படின்னு சொல்லி பல டாபிக்ஸ் நம்மளோட சேனல்ல கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கான ஒரு கரெக்டான சேனல் தான் இது. இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். இப்போ கேண்டல் வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன சொன்னா அப்படிங்கறத ஒண்ணா பார்க்கலாம். கேண்டல் பிரான்ஸ்கோயிஸ் இவனுடைய ஃபர்ஸ்ட் விக்டிம். விண்டி மேயர் இவங்களுக்கு 30 வயசு ஆகுது. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க. இவங்களுக்கு பிரவுன் ஹேர் இருக்கும். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க நிறைய பேருக்கு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கேண்டலோட வீட்டுக்கும் போயிருக்காங்க. இது இப்போ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பாஸ்ட்லயுமே வந்துட்டு அவங்க பல முறை கேண்டலோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப இவங்க போன அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா October 24, 1996. வழக்கம் போல அவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இடையில கேண்டலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. அவன் சடனா வந்துட்டு பயங்கர கோவமா மாறி இருக்கான். இந்த கோவத்துல சடனா இவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அவங்கனால முடியல. அவங்க தட்டி விடுறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல இவன் அவங்களுடைய முதுகெலும்பே உடைச்சிடறான். இப்படி முதுகெலும்பு உடைஞ்சதுனால அவங்களால எழுந்து கூட நிக்க முடியல, அவங்களால நடக்க முடியல. இருந்தாலும் இவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அவங்க வெளியில போக ட்ரை பண்றாங்க. இதை பார்த்த கேண்டல் வந்துட்டு அவங்களோட காலை பிடிச்சி பாத்ரூமுக்கு தரன்னு இழுத்துட்டு போறான். இப்ப இவன் விண்டியோடைய தலையை பிடிச்சி பாத்ரூம்ல இருக்கக்கூடிய தண்ணியில வந்துட்டு அப்படியே முக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால மூச்சு விட முடியாம அவங்க மூச்சு திணறி இறந்து போறாங்க. இதுக்கப்புறமா கேண்டல் அவங்களோட சடலத்தை தூக்கிட்டு போயிட்டு அந்த வீட்டுடைய அட்டிக்ல போடுறான். 2 நாள் கழிச்சு விண்டியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காணும். விண்டி எப்பயுமே என்ன மீட் பண்ணிட்டு தான் போவா. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, 2 நாளா நான் அவளை பார்க்கல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார், நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கடைசியா நீங்க விண்டி எப்ப பாத்தீங்க அப்படின்னு போலீஸ் கேட்கறாங்க. அதுக்கு இவரு கடைசியா நான் வேலி ரெஸ்ட் மோட்டல்ல தான் பார்த்தேன். இந்த மோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஹட்சன் ரிவருக்கு பக்கத்தில் இருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த விதமான தடையுமே கிடைக்கல. விண்டியை பத்தின எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இங்க போலீஸ் ஆபீசர்ஸ் விண்டியை தேடிட்டு இருக்க அந்த சமயத்துல இன்னொரு பக்கத்துல ஜீனா அப்படின்ற ஒரு பொண்ணையும் காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. ஜீனா இவங்க தான் இவனுடைய செகண்ட் விக்டிம். November 29, 1996 எல்லாருமே பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி மும்முரமா ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தான் கேண்டல் 29 வயசான ஜீனாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு, ரொம்பவே பயந்த சுபாவம் கொண்டவங்க. ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 15வது வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேல அவங்க அப்படியே ஆப்போசிட்டா மாறுறாங்க. ஜீனா வந்துட்டு சேரக்கூடாத சில ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்றாங்க. இதனால அவங்களோட லைஃபே வந்துட்டு அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நிறைய போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு பயன்படுத்தி இருக்காங்க. அப்படியே நாளடைவில் அடுத்தடுத்த வருஷத்துல போக போக எல்லா கெட்ட பழக்கத்தையுமே கத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த ஜீனாவோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு, நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு ஜீனா உங்களுடைய பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஒரு இண்டிபெண்டன்டான பொண்ணு, எனக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கே தெரியும், நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா இவங்க யாருடைய பேச்சுமே கேட்க கிடையாது. இதுக்கப்புறம் தான் அவங்க பாலியல் தொழிலுக்கு வராங்க. இப்படியே போயிட்டு இருக்க இந்த சமயத்துல இவங்களோட 26வது வயசுல அவங்க திடீர்னு பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஜீனாவுடைய வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த குழந்தை வந்துட்டு வேணாம், தப்பான முறையில தானே இந்த குழந்தை வந்துச்சு, இந்த குழந்தைய வச்சுக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜீனா வந்துட்டு அதை கேட்க கிடையாது. அந்த குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்களுக்கு குழந்தையும் பிறகுது. ஆனா அந்த குழந்தைய இவங்க ஒழுங்காவே பாத்துக்க கிடையாது. இந்த குழந்தை பிறந்த அந்த சமயத்துல இது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்த மாதிரி இருந்திருக்கு. போதை பொருள் யூஸ் பண்ண முடியல, எதுவுமே யூஸ் பண்ண முடியல, சுதந்திரமா வெளியில போக முடியல. நம்ம தேவையில்லாம குழந்தை பெத்துக்கிட்டோமோ அப்படின்லாம் வந்துட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் நம்மளால சுத்தமா முடியாது. அதனால இந்த குழந்தைய அம்மாவுக்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜீனா அவங்க அம்மா கிட்ட கொடுத்து நீங்களே பாத்துக்கங்கன்ட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு நாள் ஜீனா அவங்களோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வெளியில போறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேர் வந்துட்டு ரிச்சர்ட். இப்படி மீட் பண்ண அந்த சமயத்துல ஜீனாவுக்கும் ரிச்சர்ட்டுக்கும் வந்துட்டு பயங்கரமா சண்டை போகுது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டையில ஜீனா வந்துட்டு காரை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜீனா எதுவுமே பேசாம பயங்கரமா கத்திட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. ரிச்சர்ட்டும் ஜீனா போறதை பார்த்திருக்காங்க. சரி ஜீனா வந்துட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்கா, கொஞ்சம் காம் டவுன் ஆகட்டும், நம்ம அப்புறமா வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இருந்தாலும் ரிச்சர்டுக்கு வந்துட்டு மனசு கேட்கல. திருப்பி நம்ம போயிட்டு பார்க்கலாம் அவ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க ஜீனா இல்ல. ஆனா அதுக்கப்புறம் ஜீனா வீட்டுக்கும் போக கிடையாது. அன்னைக்கு ஜீனா வந்துட்டு ரொம்பவே அப்செட்டா இருந்தாங்க. இந்த சமயம் தான் கேண்டல் வந்துட்டு அவனோட கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஜீனாவும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி அவங்க கூட கார்ல ஏறுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கார்லயே வந்துட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பண்ணிருக்காங்க. இந்த சமயத்துல ஜீனா வந்துட்டு ஏற்கனவே ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. இந்த சமயத்துல ஜீனா வந்துட்டு கேண்டலை பார்த்து நீ சரி கிடையாது, நீ ப்ராப்பரா இல்ல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கேண்டலுக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ வாய மூடு, ஷட் அப் அப்படின்னு சொல்லி கத்திருக்கான். இவன் கத்துன அந்த ஃபோர்ஸ்ல ஜீனாவுக்கு வந்துட்டு பயம் வந்துருது. ஒருவேளை இவன் நம்மள எதனாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. இப்ப ஜீனா வந்துட்டு அந்த இடத்த விட்டு லைட்டா நவுந்தாங்க. இவன் டக்குன்னு கழுத்தை பிடிச்சு பயங்கரமா நெரிக்கிறான். நெரிச்சதுல ஜீனா வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம அதே இடத்துல விழுகிறாங்க. சரி ஜீனா வந்துட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி கேண்டல் நினைச்சிருக்கான். ஆனா அதுதான் கிடையாது. கொஞ்ச
நேரம் கழிச்சு மறுபடியும் ஜீனா முழிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நோட் பண்ண கேண்டல் வந்துட்டு நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கழுத்து பிடிச்சு பயங்கர டைட்டா நெரிச்சு கொலை பண்றான். இந்த கொலையை அவன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள காரோட டிக்கில போட்டு அவனோட வீட்டுக்கு கொண்டு போறான். அவனோட மேட்ரஸ் கீழே இந்த சடலத்தை 3 மாசம் வச்சிருந்திருக்கான். 3 மாசம் கழிச்சு அந்த சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டோட அட்டிக்கிலே போட்டுறான். ஜீனா காணாம போனதுக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஜீனாவுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா ஜீனா வந்துட்டு கால் எடுக்கல. எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஜீனா வந்துட்டு அவளோட வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உடனே ரிச்சர்ட் ஜீனாவோட வீட்டுக்கே கால் பண்ணி நான் ஜீனாவுடைய பாய் ஃப்ரெண்ட் பேசுறேன், அவங்க வீட்டுல இருக்காளா, நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இதை கேட்ட அவங்க அம்மா வந்துட்டு அவ வீட்டுலலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜீனா பேரை சொல்லிட்டு யாராச்சும் கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. இந்த சண்டை நடந்தாலுமே கொஞ்ச நேரத்திலேயே ஜீனாவுக்கு கோவம் போயிடும். காம் டவுன் ஆயிட்டு அவங்களே மறுபடியும் வந்து பேசுவாங்க. ஆனா ஜீனா அதுக்கப்புறம் காலே பேசல, எந்த விதமான மெசேஜுமே இல்ல. அவங்க வீட்டுக்குமே போல என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரு மறுபடியும் ஜீனாவோட அம்மாவுக்கே கால் பண்ணி ஜீனா வந்துட்டு வீட்டுக்கும் வர கிடையாது, நானும் பார்க்க கிடையாது, அவ எங்க இருக்கா அப்படின்னு தெரியல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அவ காணாம போயிட்டா அப்படின்னு நினைக்கிறேன், உடனடியா வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஜீனாவோட பாய் ஃப்ரெண்டான ரிச்சர்ட், ஜீனாவோட அம்மா இவங்க 2 பேருமே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கேஸை பார்த்த போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஜீனா அப்புறம் இதுக்கு முன்னாடி காணாம போன விண்டி 2 பேருமே ஒரே ஏரியா, அதே மாதிரி ஒரே மாதிரியான தப்பான தொழில் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 கேஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சிமிலாரிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கோஇன்சிடென்ட்டா இல்ல யாரோ ஒருத்தன் பிளான் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்கானா, இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, இதை நம்ம இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாலியல் தொழில் செய்யக்கூடிய அந்த பெண்கள் கிட்ட போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் பேசுறாங்க. உங்களுக்கு விண்டி அப்புறம் ஜீனா அவங்க 2 பேர்த்த பத்தி எதனாச்சும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்கலாம் இல்ல சார், இப்ப நாங்க சமீபமா அவங்க 2 பேர்த்த பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, யாரோ ஒருத்தன் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரா கொலை பண்ணிட்டு இருக்கான், உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட தகவல் எதனாச்சும் தெரிஞ்சது அப்படின்னாலோ இந்த 2 பேர்த்த பத்தின டீடைல்ஸ் எதுவும் தெரிஞ்சாலோ உடனடியாக போலீஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஆபீசர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்படி ரொம்ப நாட்கள் போது, கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆகுது. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த 2 பேர் காணாம போனதை பத்தின எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இப்படி போயிட்டு இருக்கப்பதான் ஜான்வரி 1997 இதே மாதிரியான இன்னொரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் வந்துட்டு வருது. அது 47 வயசான கேத்லினுக்கு வந்துட்டு வயசான மாதிரி இருக்காது, அவங்க ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் ஹேர் தான். இவங்களை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த நபர்கிட்ட போயிட்டு கடைசியா நீங்க இவங்களை எப்போ பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு கடைசியா நான் அவங்கள பூகிப்சி மெயின் ஸ்ட்ரீட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி காணாம போன அந்த 2 பேருமே அதே ஏரியாவில தான் காணாம போயிருக்காங்க. அந்த நபர்கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் கேத்லினை கண்டுபிடிக்கிறதுக்கு எதனாச்சும் அடையாளம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் கேத்ரினுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல CJ அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு போட்டிருக்கும். இதை வச்சு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சுதாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேட்டு போறாரு. உடனடியாக போலீஸ் வந்துட்டு கேத்லின் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. இமீடியட்டா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு தேடியுமே போலீஸ்க்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. இந்த கேஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் NRU அப்படின்ற போலீஸ் டீம் வந்துட்டு உள்ள வராங்க. NRU அப்படின்னா நெய்பர் ரெக்கவரி யூனிட்டி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொழில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழில் பண்ற பல பேர்த்துக்கிட்ட போயிட்டு ரொம்பவே டீப்பா பேசி பார்த்திருக்காங்க. உங்ககிட்ட யாராச்சும் ரொம்ப மோசமா வியர்டா நடந்துப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டப்ப பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய பேரையும் மாத்தி மாத்தி சொல்லியிருக்காங்க. அவனுடைய பேரு தான் கேண்டல். போலீஸ் ஆபீசர்ஸ் அவன் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஏன் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிருக்க கூடாது, ஏன் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால அந்த சமயத்துல இருந்த போலீஸ் டீம் வந்துட்டு கேண்டலோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனுக்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்றாங்க. அவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான், வீட்டுக்கு யார் யாரெல்லாம் கூட்டு வரான் அப்படின்ற எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிருக்காங்க. இப்படியே வந்துட்டு ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிருக்காங்க. அவன் வித்தியாசமா நடந்து கிடையாது, ரொம்பவே நார்மலா தான் இருந்திருக்கான். இவன் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே பண்ணல. அதனால போலீஸ் ஆபீசர்ஸே ஒரு கட்டத்துல இவனை ஃபாலோ பண்றதை நிறுத்துறாங்க. மார்ச் 7, 1997 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அம்மா அழுதுகிட்டே வராங்க. வந்து என்னோட பொண்ணை காணோம், கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க பொண்ணோட பேர் வந்துட்டு கேத்ரின் மார்ஷ். போலீஸ் ஆபீசர்ஸ் உங்களோட பொண்ணு எப்பயில இருந்து காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா வந்துட்டு லாஸ்ட் நவம்பர்ல இருந்தே காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு போலீஸ்க்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கு. என்னமா சொல்றீங்க, உங்க காணாம போயிட்டு 4 மாசம் ஆயிருக்கு, இப்போ வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா இல்ல சார், நான் என்னோட பொண்ணை 4 மாசமா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா என்னால ரீச் பண்ணவே முடியல, எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்ல. சொல்ல போனா நான் இந்த ஊர்லயே இல்ல, இப்பதான் இந்த ஊருக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட பொண்ணு வந்துட்டு காணோம் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா அவளோட வேலையில பிஸியா இருப்பா, அவளே வந்துட்டு பேசுவா அப்படின்னு சொல்லி நான் விட்டுருந்தேன். ஆனா இந்த 4 மாசத்துலயும் பல முறை வந்துட்டு நான் கால் பண்ணி பார்த்தேன், அவ காலுக்கு
ரெஸ்பான்ஸே பண்ணல. சரி ஏதோ பிஸியா இருப்பா போல இருக்கு, அவளே ஃப்ரீ ஆயிட்டு வந்து பேசட்டும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். அப்படி இருக்கிறப்ப தான் இந்த இடத்துக்கு வரதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரி நான் வந்து பார்த்தப்ப இங்க வீட்டுல என்னோட பொண்ணை காணோம், எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு முதல் வேலையை அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அவங்களுக்கு எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு தேடியுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. இதனால ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு மோப்பனாயெல்லாம் கூட்டிட்டு வந்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்பயுமே அவங்களுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த கேஸை நம்ம FBI-க்கு மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண அவங்கனாலையும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்ப காணாம போன அந்த பொண்ணை பத்தி வெளியில விசாரிச்சு பார்த்தப்ப அவங்களுமே பாலியல் தொழில் பண்றவங்க அப்படின்னு தெரியுது. யாரோ ஒருத்தன் இவங்க எல்லாத்தையுமே கடத்திட்டு போறான். கடத்திட்டு போயிட்டு இவங்களை என்ன பண்றான் அப்படின்னு தெரியல. இவனை நம்ம எப்படி பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்டோபர் 9, 1997 மிஷேல் அப்படின்ற 27 வயசான ஒரு பொண்ணு மறுபடியும் காணாம போகுது. அவங்களையும் கடைசியா பூகிப்சி அப்படின்ற அந்த இடத்துல தான் பார்த்திருக்காங்க. பழைய கேஸ்க்கு இந்த கேஸ்ல ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி காணாம போனவங்க எல்லாருமே ஒயிட் பீப்புள், இவங்க மட்டும் பிளாக். இவங்க ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பொண்ணு. அதே மாசத்துல 29 வயசான மேரி ஹீலர் அப்படின்ற ஒரு பொண்ணும் காணாம போறாங்க. போலீஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இந்த மேரி ஹீலருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபீசர். அதனால அவரே பர்சனலா இறங்கி அவரால் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்க ஆனா அவரால முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சு தந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த மேரி அப்படின்ற அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு பாக்குறாங்க. விசாரிச்சதுல இவங்களும் அவங்க வீட்டுக்கு தெரியாம பாலியல் தொழில ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நாடு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. காணாம போன இவங்கலாம் எங்க போனாங்க அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. இப்ப போலீஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை பேர்த்தையுமே கடத்திட்டு போயிட்டு வச்சிருக்க முடியாது, ஒருவேளை அவங்களையும் வந்துட்டு கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கொலை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல தான் சடலத்தெல்லாம் போட்டிருக்கணும். எதுவும் நம்ம இந்த ஆங்கிள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஆத்துக்கு போறாங்க. போட்ல, ஹெலிகாப்டர்ல அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த ஆத்துல எந்த விதமான சடலமும் அவங்களுக்கு கிடைக்கல. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு லைட்டா ஒருத்தங்க மேல சந்தேகம் இருந்தா கூட அவங்களை கூப்பிட்டு வந்து விசாரிப்பாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 100 பேருக்கு மேல விசாரிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஜீனாவுடைய பாய் ஃப்ரெண்டான ரிச்சர்ட்டுமே இருக்கான். ஏன்னா ரிச்சர்ட் மேலேயும் இதுக்கு முன்னாடி நிறைய கேசஸ் இருக்கு. பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க. ஆனா இப்படி விசாரிச்சதுல இவனுக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தெரியுது. இன்னும் அவங்க எடுத்து வச்சிருந்த லிஸ்ட்ல இவங்க விசாரிக்காம இருக்கிறது ஒரே ஒரு நபர் தான், கேண்டல். போலீஸ் ஆபீசர்ஸ் கேண்டலை பத்தி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேண்டல் வந்துட்டு ஜூலை 26, 1971 பிறந்திருக்கான். இவன் பூகிப்சில தான் பிறந்திருக்கான். இவங்க வீட்டுல மொத்தம் 4 பசங்க, இவன் 2வது பையன். இவங்களோட ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். 1989 கேண்டல் வந்துட்டு ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தான். அவன் ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல அங்க இருக்க எல்லா பசங்களோட இவன் தான் ஹைட்டா இருப்பான். சொல்ல போனா அவங்களோட இவன் நல்ல வெயிட்டாவும் இருப்பான். இவனுக்கு அவன் ஸ்கூல் படிக்கிற அந்த சமயத்துல பேஸ்கெட் பால் விளையாடணும் அப்படின்ற ஆசை இருந்தது. சூப்பரா பேஸ்கெட் பால் விளையாடுவானா. நிறைய இடத்துல போயிட்டு காம்படிஷன்ல பிரைஸ் எல்லாம் வந்துட்டு வின் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவன் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கான் அப்படின்னு சொல்லி இவனை ஆர்மியில ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால ஸ்கூல் முடிச்ச கையோட 1990 இவனை கொண்டு போயிட்டு ஆர்மியில ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஆர்மிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அந்த சமயத்துல அவனோட வெயிட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகுது. இதனால நீ இந்த ஆர்மிக்கு அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில இருந்து அனுப்பி வச்சிடறாங்க. ஆர்மியில இருந்து வெளியில வந்த கேண்டல் வந்துட்டு சும்மாவே இருந்திருக்கான். இன்னும் எவ்வளவு நாள் தான் சும்மாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்றான். இங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அர்லிங்டன்ல இருக்கக்கூடிய மிடில் ஸ்கூல்ல போயிட்டு வேலைக்கு போறான். அங்கேயும் கேண்டல் வந்துட்டு கரெக்டா இருக்க கிடையாது. அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்துட்டு பாலியல் ரீதியான ஜோக்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்கூலோட ஹெட் வந்துட்டு இவனை பிடிச்சி பயங்கரமா திட்டி அந்த ஸ்கூலை விட்டு வெளியில அனுப்புறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை பத்தின இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கலெக்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கேண்டல் வந்துட்டு என்னென்ன பண்றான், அவனோட டெய்லி லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத மானிட்டர் பண்றாங்க. இவன் டெய்லியுமே அவனோட அம்மாவை சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அது போக மிச்ச நேரம் ஃபுல்லா இவன் வேலை பார்க்கறதே கிடையாது. இவன் தெருவா போயிட்டு சும்மாவே நடந்துகிட்டே இருக்கான். ஏன் இப்படி எந்த ஒரு வேலையுமே பண்ணாம சும்மா நடந்துகிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி போலீஸே பார்த்திருக்காங்க. இதுக்கு மேலேயும் வேலைக்காவது நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கேண்டல் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கேண்டல் ரொம்பவே கூலா, அப்படியா ஏன் என்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க அப்படின்னு கேட்க, இந்த ஊருக்குள்ள நிறைய பொண்ணுங்க வந்துட்டு காணாம போயிட்டு இருக்காங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி இன்வெஸ்டிகேஷன் தான். நாங்க 100 கணக்குல மக்களை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நீங்களும் ஒருத்தர், அவ்வளவுதான், மத்தபடி பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு கேண்டல் வந்துட்டு சரி விசாரிங்க அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ்
காணாம போன அந்த பொண்ணுங்களுடைய போட்டோ எல்லாம் ஒண்ணு எடுத்து காமிச்சிருக்காங்க. இதுல நீ பார்க்கக்கூடிய இந்த பொண்ணுங்களெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவனும் வந்துட்டு அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்துட்டு ஆமா எனக்கு நல்லா தெரியும், நான் பலமுறை இவங்களோட ஒன்னா இருந்திருக்கேன், இவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். போலீஸ் ஆபீசர்ஸும் நீ இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த சமயத்துல நீ ரூடா நடந்துப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் ஆரம்பத்துல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா கொஞ்ச நேரம் சைலன்ஸ்க்கு அப்புறமா ஆமா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் மோசமா நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எதனால் நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டதுக்கு அவங்க என்கிட்ட உண்மையாவே இருக்க கிடையாது அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு நான் உன்னோட வீட்டை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இவன் ரொம்பவே கேஷுவலா அப்படியா சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இவனோட வீட்டுக்கு போகிறாங்க. இவனோட வீட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப மோசமான ஒரு வாடை அடிச்சிருக்கு. ஆஃபீஸர்ஸ் கேண்டலை பார்த்து என்னது இது வாடை இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கேண்டல் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இந்த வீட்டை சுற்றி நிறைய எலிங்க பிரச்சனை இருக்கு, அதனால இந்த எலிகளை கொல்றதுக்கு நான் வீட்டை சுற்றி மருந்து வச்சிருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு பின்னாடி செத்து போயிருங்க. அந்த செத்த எலிகளோட வாடை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமாக அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ கேண்டல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேர்த்தையுமே அவனோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிருக்கான். அங்க எல்லாமே நீட்டா இருக்கு. அங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. ஆனா அந்த பெட்ரூமை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா ரூமுமே வந்துட்டு லாக் ஆகி தான் இருக்கு. ஏன் இந்த ரூம்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, திறந்து காமிங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு கேண்டல் வந்துட்டு இல்ல முடியாது, என்னால மற்ற ரூம்லாம் திறந்து காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சர்ச் வாரண்ட் வந்துட்டு இல்ல, இதனால லீகலா எந்த விதமான சர்ச்சுமே பண்ண முடியாத நிலைமையில் இருந்தாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இவனை விசாரிக்கிறதுக்கோ அரெஸ்ட் பண்றதுக்கோ எந்த விதமான எவிடன்ஸுமே இல்ல. இப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் அந்த பொண்ணுங்க கிட்ட மோசமா நடந்திருக்கான், இதை காரணமா காட்டி இவனை ஒரு 15 நாள் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால இவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த சமயம் இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையுமே வரல, அதனால வேற வழி எல்லாமே இவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜூன் 12, 1988 டோவர் அப்படின்ற 54 வயசான ஒரு லேடி வந்துட்டு காணாம போறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட கார் இருந்திருக்கு. இவங்களோட கார் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேண்டல் வீட்டோட வாசல்ல பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு மறுபடியும் இவனை விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை காணாம போறாங்க அப்படின்ற நியூஸ் பயங்கரமா பரவி எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. குற்றவாளி நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி போராடுறாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது பயங்கர பிரஷர் ஆகுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஜூலை 1998ல ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. இதுக்கு விமன்ஸ் மிஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் வைக்கிறாங்க. அடிஷனலா வெளியில இருந்து எக்கச்சக்கமான போலீஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்றாங்க. இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்ல ஸ்ட்ரீட்ல அப்படின்னு சொல்லி எந்நேரம் பார்த்தாலும் இவங்க ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க. இந்த ஏரியாவில் தான் எல்லா பொண்ணுங்களுமே காணாம போயிருக்காங்க, கண்டிப்பா அடுத்த பொண்ணை கடத்த போது இவன் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லி தீவிரமா ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் இந்த கேஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு ரோட்டோரமா நின்று அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களோட கழுத்துல வந்துட்டு நிறைய காயங்கள் கீறல்கள் இருந்தது. போலீஸ் ஆபீசர்ஸ் என்னாச்சு பயப்படாம சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க கேண்டலோட பேரை சொல்றாங்க. இப்ப இந்த லேடி கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அரெஸ்ட் வாரண்ட்டை வாங்கிட்டு கேண்டலோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கேண்டல் கிட்ட தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கேண்டல் வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, எனக்கு மேகி ஸ்மித் அப்படின்ற ஒருத்தங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். யார் அது அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டதுக்கு அவங்க என்னுடைய டீச்சர் அப்படின்னு சொல்றான். போலீஸ் ஆபீசர்ஸும் அவங்கள கூட்டிட்டு வந்து இவங்கிட்ட பேச வைக்கிறாங்க. இவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா உண்மையுமே நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்றான். போலீஸ் ஆபீசர்ஸ் அவன் உட்காந்துருந்த அந்த டேபிள்ல சுத்தி காணாம போன அந்த பொண்ணுங்க எல்லாத்தோட போட்டோவையும் வச்சிருக்காங்க. இப்போ அந்த எல்லா போட்டோவும் ஏதோ ஃபேமிலி ஆல்பம் பாக்குற மாதிரி ரொம்பவே கூலா உட்காந்து ஓ இந்த போட்டோவா இந்த பொண்ணா இந்த பொண்ணு அன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல 8 பொண்ணுங்களோட போட்டோவை தனியா எடுத்து வச்சு அதெல்லாம் காமிச்சு இந்த 8 பேர்த்தையுமே நான் தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கு. நீ தான் இந்த 8 பொண்ணுங்களை கடத்தின அப்படிங்கறத ஒத்துக்கிறியா, சரி கடத்தின அந்த 8 பொண்ணுங்களை நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கேண்டல் வந்துட்டு ரொம்ப கூலா அவங்க எல்லாத்தையுமே நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கொலை பண்ணிட்டியா, அப்ப அந்த சடலத்தெல்லாம் எங்க வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த 8 பேர்த்தோட சடலமும் என்னோட வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஷாக்கான போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே உடனடியா வெளியில வராங்க. வந்து இவனோட வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்றாங்க. இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா செப்டம்பர் 2 நடக்குது. இப்படி இவனோட வீட்டுல ஒரு இடம் விடாம, அதாவது ஒரு சின்ன இடம் விடாம சர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த 8 பேர்த்தோட சடலமும் இவனோட வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விண்டி இவங்களை ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு டைட்டா மூடி வச்சிருக்கான். அடுத்து ஜீனாவை மாடியில வச்சிருந்திருக்கான். சாண்ட்ரா வந்துட்டு தர
அறைக்கு அடிப்பகுதியில வந்துட்டு புதைச்ச மாதிரி வச்சிருந்திருக்கான். கேத்ரீனை ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பாத் டப்ல வந்து முக்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி கீனாவை கார் பார்க்கிங் கிட்ட, மேரியை வந்துட்டு கபோர்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த 8 பேர்த்தோட சடலத்தையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே எப்படி இறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுத்தை வந்துட்டு பயங்கரமா நெரிச்சதுனால நெக் போன் வந்துட்டு உடைஞ்சு தண்ணியில முங்கி, இந்த மாதிரி அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல மூச்சு திணறி தான் வந்துட்டு இறந்திருக்காங்க. செப்டம்பர் 9 வந்துட்டு கேண்டல கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. செப்டம்பர் 13 இவன் பண்ணது எல்லாமே நிரூபிக்கப்படுது. இந்த 8 பொண்ணுங்களையும் இவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு தெரியுது. அந்த 8 பொண்ணுங்களுடைய பேரண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த கேண்டலோட முகத்துல கொஞ்சம் கூட கில்ட் இல்ல. அவன் ரொம்பவே கூலா இருந்திருக்கான். நீதிபதியை வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, முதல்ல நான் ஒரு கொலை பண்ணேன், அது யாருமே கண்டுபிடிக்கல, அதனாலதான் நான் அடுத்த கொலையை பண்ணேன், அதையும் கண்டுபிடிக்கல, அடுத்து அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்துருச்சு. இந்த கொலைகளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அவங்க எல்லாருமே துடி துடிக்க செத்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டு அங்க இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்படுறாங்க. நீதிபதி இவனுக்கு சாகர வரைக்கும் நீ ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை தராரு. அதுவும் சாகர வரைக்கும் இவனுக்கு பரோலே கிடையாது அப்படின்னு. அதிலும் ஜெயில் அப்படின்னா சாதாரணமா கிடையாது, இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி செல். 24 மணி நேரத்துல வெறும் 1 மணி நேரம் மட்டும்தான் இவன் வெளியில போயிட்டு வெளிச்சத்தை பார்க்கணும். மீதி நேரம் ஃபுல்லா இவன் ஜெயிலுக்குள்ள தனியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவன் அப்படியே ஜெயிலுக்குள்ளேயே இருக்கான். செப்டம்பர் 11, 2014 கேண்டல் 43 வயசு இருக்கும்போது இந்த ஜெயிலுக்குள்ளேயே வந்துட்டு இறந்து போறான். அதுவும் அவன் இறந்து போன அந்த சமயத்துல இவனுக்கு HIV இருந்தது அப்படிங்கிறதும் தெரியுது. எப்படி அவனோட சொந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கொடூரமான விஷயத்தை அவன் பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட 8 சடலத்தை பல மாசமா அவனோட வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த வீட்டுல வாழ்ந்திருக்கான். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே வீட்டுக்குள்ள இவனோட ஃபேமிலியும் இருந்திருக்கு. இவனுடைய சிஸ்டர் இருந்திருக்காங்க, இவனுடைய மதர் இருந்திருக்காங்க. ஆனா யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் வரல. எல்லாத்தையுமே வந்துட்டு இவன் ஏமாத்திருக்கான். இந்த கேஸை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு சைக்கோ. இந்த மாதிரி நிறைய பேர்த்த கூட்டு போயிட்டு கொலை பண்றது அப்படிங்கிறது இவனுக்கு பிடிச்சிருக்கு, அதை ரசிச்சு பண்ணியிருக்கான். ஸ்டார்டிங்ல கிறிஸ்டின் அப்படின்ற அந்த பொண்ணு மட்டும் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட அழுதுகிட்டே அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா, இன்னுமே இவனால பல பொண்ணுங்க வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.